வணக்கம். கீழமை நீதிமன்ற தேர்வு அதுல செய்முறை தேர்வுக்கான அந்த பிராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்றது நேற்று மானாமதுரையில் நடந்தது. அதுல கலந்துகிட்டவங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல் அப்படின்றது இருந்திருக்கும். வந்த எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஒரு கோச்சிங் வித் டெஸ்ட் ஃப்ரீ தான். ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்தவங்க தான். சோ அதனால அவங்களுக்கு ஃப்ரீ தான். செகண்ட் டைமா மானாமதுரையில் கண்டக்ட் பண்ணோம். ஓகேங்களா? பட் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழகத்துல நம்ம மகி அகாடமி மட்டும் கிடையாது. நீங்க எந்த அகாடமில போய் கோச்சிங் வித் டெஸ்ட் அப்படின்றது, முக்கியமா டெஸ்ட் அப்படின்றது அட்டன் பண்றது ரொம்ப அவசியம். பட் இங்கதான் பண்ணணும் அப்படி அவசியம் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. இந்த வீடியோட மோட்டிவ் என்னன்னா, நீங்க எங்கனாலும் போய் டெஸ்ட் அப்படின்றத அட்டன் பண்ணுங்க. ஏன் அந்த டெஸ்டோட முக்கியத்துவத்துக்காக இந்த வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்றேன் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க எனி கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் போதுமா? டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்றது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த செய்முறை தேர்வுக்கும் டெஸ்ட் அடிக்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்தே இந்த டைட்டில் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வீட்ல இருந்தே செஞ்சு பார்க்கலாம். இல்ல சிலபஸ பார்த்து சிலபஸ் படி ஒருவேளை இது இப்படி இருக்கலாம்ன்ற மாதிரி வீட்ல உட்காந்து செஞ்சு பார்க்கலாம். ஓகேங்களா? செஞ்சு பார்க்கலாம் ஒழிய மற்றவர்களுக்கும் ஏனைய நபர்கள் உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன, அவங்களோட நம்ம தாழ்ந்து இருக்கோமா, செய்முறையில நம்ம பின்தங்கி இருக்கோமா, அப்ப நம்ம முன்னிலைப்படுத்துவது எப்படி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்குதான் அந்த டெஸ்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டெஸ்ட், ஒரு கோச்சிங் டெஸ்ட் வைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கண்டென்ட், அதாவது கண்டென்ட்னா நடத்துற அந்த ஒவ்வொரு அந்த ஈவென்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த டாஸ்க்னு சொல்லுவோம்ல, அந்த ஒவ்வொரு டாஸ்க்குமே நம்ம ஸ்பெசிபிக் டைம் அப்படின்றது கொடுத்துருவோம். நம்ம மட்டும் இல்ல, யார் நடத்தினாலும் சரி ஒரு ஸ்பெசிபிக் டைம் அப்படின்றது நடக்கும். ஏன் அபிஷியலா எம்கசிஏ கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பெசிபிக் டைம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அந்த டயத்துக்குள்ள நீங்க பண்ணி முடிக்கணும். அந்த டயத்துக்குள்ள அது ப்ராப்பரா பெர்ஃபெக்டாவும் அந்த கண்டென்ட் நீங்க பண்ணி முடிக்கணும். அதான் அந்த டாஸ்க நீங்க செஞ்சு முடிக்கணும் இல்லையா? அப்படி செய்யும் போதுதான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கான மார்க் அப்படின்றத நான் போடுறேன் பாத்தீங்களா? அந்த மார்க்க போடும் போது உங்களுக்கான குறைகள் என்ன, நிறைகள் என்ன அப்படின்றத கண்டிப்பா அந்த இடத்துல சுட்டி காமிக்கிறோம். எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலுமே அவ்வளவு ஒரு நோட்டையுமே வாங்கி அந்த மார்க் போடும் போது, இந்த மார்க் இது எதனால மார்க் கம்மி பண்ணோம், உங்களுக்கு எதனால மார்க் அதிகமா போனஸ் மார்க் கொடுத்தோம், சோ இது நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்றதுனால போனஸ் மார்க் அப்படின்றது கொடுத்தோம், இந்த குறைகள்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத அத்தனை பேர் முன்னால சுட்டி காட்டும் போது அப்ப தவறுகள் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்றத அந்த இடத்துல நீங்க திருத்திக்கிறீங்க. திருத்திக்கிட்டு திரும்ப செஞ்சு காமிக்கிறாங்க. செஞ்சு காமிச்சு இப்ப கரெக்டா இருக்கான்னு கேக்குறாங்க. கேட்கும் போது ஓகே திருத்திக்கிறாங்க பாத்தீங்களா? இத போய் இந்த ஒரு தவறுகளை இந்த ஒரு சில்லி மிஸ்டேக்க நாளைக்கு பிராக்டிக்கல்ல போய் அவங்க செஞ்சிடக்கூடாது, செய்ய மாட்டாங்க இங்க திருத்திக்கிட்டாங்க அப்படின்னா. சோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த பிராக்டிக்கல் கோச்சிங் வித் டெஸ்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு தியரி எக்ஸாம் டெஸ்ட் அடிச்சு பாக்குறீங்களோ அதே மாதிரி பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் அடிச்சு பாக்குறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட முக்கியத்துவத்தை தான் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு போஸ்ட் பண்றது. முக்கியத்துவம் இதுதான். ஓகேங்களா? இது நம்முடைய மகி அகாடமி சார்பா மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் நீ எங்க போய் அட்டன் பண்ணி நீ டெஸ்ட் அப்படின்றத கண்டிப்பா அடிங்க. டெஸ்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் சொல்ல வரேன். இப்ப நேத்து மானாமதுரையில் நடந்த ஈவெண்ட் அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 15-16 டாஸ்க் வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அதுல முக்கியமான ஒரு 5-6 டாஸ்க்கு மார்க் கொடுத்து அதில் ஒவ்வொரு டாஸ்க் மார்க்கையும் மொத்தமாக ஓவராலாக கூட்டி அவங்க எடுத்த மார்க்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 டாஸ்க்கு 90 மார்க் வர டோட்டல் மார்க் கொடுத்து அந்த 90க்கு அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி அந்த மானாமதுரைக்கான வாட்ஸ்அப் குரூப்லேயே ஷேர் பண்ணும் போது, இப்போ நீங்கள் பார்க்குறது நிதிஷா அப்படின்றவங்களுடைய மார்க் 90க்கு 52.5 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா இந்த மார்க்கை அந்த மானாமதுரை வாட்ஸ்அப் குரூப்லேயே போடும் போது ஆல்ரெடி வந்தவங்களும் அந்த குரூப்பில் இருப்பாங்க, நேற்று மட்டும் வந்தவங்க அந்த குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப்பில் உள்ளவங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போடும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மார்க்கை இண்டிவிஜுவலாக மார்க்கை ஷேர் பண்ணி வைக்கல, ஒட்டு மொத்தமாக குரூப்பில் போடும் போது அவங்க மார்க்கையும் பார்த்துக்குருவாங்க. ஓவரால் மார்க் எவ்வளோன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற எல்லாருடைய மார்க் எவ்வளோன்றதை கம்பேர் பண்ணி பார்த்துக்குருவாங்க. நம்ம எந்த ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படின்றத அவங்களுமே தெரிஞ்சுக்குருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அப்ரோச் இருந்தால் மட்டும்தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்காக டெஸ்ட் இம்பார்ட்டன்ட், டெஸ்ட் அடிச்சு பாருங்க அப்படின்ற மோட்டிவ்ல இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். பட் இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்க்ரீன்ஷாட்டில் குமரேசன் அப்படின்றவர் 90க்கு 60 மதிப்பெண் வாங்கியிருக்காரு அப்படின்னு இருக்கும் போது ஃபைனலி டாப்பர்ஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்ததில் அட்டன் பண்ணதில் ஒரு 3 பேர் டாப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன், 2வது விஸ்வா, 3வது பாண்டிப்பிரியா அப்படின்னு சொல்லும் போது இந்த குரூப்லேயே போடும் போது அந்த 3 பேருமே இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. மார்க் கொஞ்சம் இதை விட கம்மியாக வாங்கினவங்களுமே அவங்க மேற்கொண்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்டஸை அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மோட்டிவ்ல இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி.